இன்னைக்கு நம்ம குக்கிங் டைம்ல பார்க்க போறது சோயா சங்க்ஸையும் முட்டையும் வச்சு செய்யற ஒரு டிலிஷியஸான சைட் டிஷ். இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு கப் சோயா சங்க்ஸ் எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில அதை போட்டுடுங்க. சோயா சங்க்ஸ் கொதிக்க ஆரம்பிச்சும் போது 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சோயா சங்க்ஸ் 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு சோயா சங்க்ஸை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இந்த சோயா சங்க்ஸ்ல இருக்கிற மீதி தண்ணியை கையாலேயே புழிஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மிக்சிங் பவுல்ல. முதல்ல நம்ம சோயாவை ஷாலோ ஃப்ரை பண்ணிடுவோம். அதுக்கு 3 உடைச்ச முட்டையை அது கூட சேர்த்துருங்க. காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அந்த ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு எடுத்துக்கோங்க. அதையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. நம்ம போட்டிருக்கிற எல்லா பொருளும் சோயா சங்க்ஸோட ஈவனா மிக்ஸ் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஷாலோ ஃப்ரை பண்றதுக்கு சூடான கடாயில 4ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே நம்ம கலந்து வச்சிருக்கிற சோயா முட்டை மிக்ஸ்சரை இதுல போட்டுடுங்க. நீங்க இதை ஹை ஃப்ளேம்லயே வச்சு செஞ்சிடலாம். முட்டை சீக்கிரம் வெந்துடும். சோயா சங்க்ஸ் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்திருக்கோம். அதனால போட்ட உடனே கிளற ஆரம்பிச்சிடுங்க. மிளகாத்தூளோட பச்சை வாசனை போற வரைக்கும் கிளறி விடுங்க. முட்டையும் சோயா சங்க்ஸும் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி தனியா எடுத்து வச்சிடுங்க. அதே கடாயில இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமேட்டு பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது மூணுத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா வதக்கி விட ஆரம்பிங்க. வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வதங்கிட்டதுக்கு அப்புறமேட்டு தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு போற அளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம். முதல்ல 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சோயா ஃப்ரை பண்ணும் போதே நம்ம காரம் சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் எடுத்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கடைசியா 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா கிளறி விட ஆரம்பிங்க. பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சோயா சங்க்ஸை இப்போ இது கூட சேர்த்துருங்க. வெங்காயம் தக்காளி மிக்ஸ்சரோட சோயா சங்க்ஸ் நல்லா சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டு 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸை மேல பொழிஞ்சு விடுங்க. இது ஆப்ஷனல் தான். இது ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க டொமேட்டோ சாஸ் கூட மேல ஊத்திக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மல்லி இலையை தூவி விட்டு கிளறி விட்டுடுங்க. அவ்வளோதான், சோயா எக் ரோஸ்ட் ரெடி. இதை நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தா இங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. Hope you enjoyed. Thank you for watching.